தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் ஐயா கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் நேற்று பல்வேறு இடங்களில் குருபூஜை அன்னதானம் நடைபெற்றதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக ஆத்தூர் ஒன்றியம் சங்காரெட்டிக்கோட்டையில் நேற்று 500 பேருக்கு அன்னதானமும் இன்று 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கும் நிகழ்ச்சி பெற்றது. இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். ஜவஹர் அவர்கள் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் திரு எம். முத்து முன்னிலை வகித்தார். மாவட்ட பொருளாளர் திரு ஏ. மாசனம் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் திரு ஏ. ஜெர்மன் ராஜா முன்னிலை வகித்தனர். மேலும் ஒன்றிய கழக செயலாளர்கள் ரெட்டியார் சத்திரம் தெற்கு எஸ். சுப்பிரமணி மற்றும் நிலக்கோட்டை தெற்கு ஒன்றியம் திரு எம். வேலைச்சாமி, ரெட்டியார் சத்திரம் வடக்கு ஒன்றியம் திரு ஜி. ஆனந்தகுமார், மாவட்ட நிர்வாகிகள் ஜெயக்குமார், முன்னாள் மாவட்ட அவை தலைவர் எல். கே. நாகராஜ், திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த தொழிலாளர் நலச் சங்கம் பொருளாளர், மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு ஆர். பி. ஆர். பாண்டியராஜன், மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர்கள் திரு ராம் கண்ணன், திரு ஞானதயாளன் மற்றும் நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய முன்னாள் அவை தலைவர் திரு நம்பிராஜன். விழா ஏற்பாடு திரு ஜவஹர் செய்திருந்தார் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்தி வெளியீடு திரு நிலவை எஸ். பி. ஆர். கருப்புகான், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட எட்விங் துணை செயலாளர் திரு எம். வல்லரசு வேலு, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட எட்விங் துணை செயலாளர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் ஐயா கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் நேற்று பல்வேறு இடங்களில் குருபூஜை அன்னதானம் நடைபெற்றதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக ஆத்தூர் ஒன்றியம் சங்காரெட்டிக்கோட்டையில் நேற்று 500 பேருக்கு அன்னதானமும் இன்று 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கும் நிகழ்ச்சி நடை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் ஐயா கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் நேற்று பல்வேறு இடங்களில் குருபூஜை அன்னதானம் நடைபெற்றதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக ஆத்தூர் ஒன்றியம் சங்காரெட்டிக்கோட்டையில் நேற்று 500 பேருக்கு அன்னதானமும் இன்று 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கும் நிகழ்ச்சி நடை. அனைவருக்கும் வணக்கம். இப்போ திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவர் பத்மபூஷன் திரு புரட்சி கலைஞர் வாரி கொடுத்த வள்ளல் திரு ஐயா கேப்டன் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று நம்மளுடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்திலிருந்து ஆத்தூர் ஒன்றியத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அன்னதானம் நடைபெறுது. அதை பத்தி நம்ம இன்னைக்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு ஜவஹர் அவர்கள்ட்ட இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்போம். எல்லாம் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து சங்காரெட்டிக்கோட்டையில் நேற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இன்றும் 1000 பேர்த்திற்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு சங்காரெட்டிக்கோட்டையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஜவஹர் மற்றும் இங்கே கிளை கழகத்தைச் சேர்ந்தவர் அனைவருக்கும் மற்றும் இங்கே முன்னாள் நம்ம மன்றத்தின் மாவட்ட பொருளாளர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடன் வருகை தந்திருக்கும் மாவட்ட பொருளாளர் ஐயா மாசான் அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் ஜெர்மன் ராஜா அவர்களுக்கும் இந்த ஆத்தூர் ஒன்றியத்தின் ஒன்றிய செயலாளர் அண்ணன் முத்து அவர்களுக்கும் மற்றும் ரெட்டியாசத்திரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் சுப்பிரமணி அவர்களுக்கும் நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் தம்பி வெள்ளைச்சாமி அவர்களுக்கும் ரெட்டியாசத்திரம் வடக்கு ஒன்றிய செயலாளர்
தம்பி ஆனந்தகுமார் அவர்களுக்கும், நமது மாவட்டத்தின் முன்னாள் அவைத்தலைவர் அண்ணன் எல்.கே. நாகராஜ் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே என்னுடன் வருகை தந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும், மாவட்ட தொழிற்சங்கம் பொருளாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்ந்தார் வாழ்ந்தார் மக்களுக்காக வாழ்ந்தார் அந்த ஒரு இலக்கணத்தை விட்டு சென்ற நமது மக்களுக்காக வாழ்ந்த கேப்டன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்கனவே நாங்கள் பிறந்த நாளைக்கு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் வரும் காலங்களில் கேப்டன் அவர்களின் நினைவஞ்சலி, அதாவது குரு பூஜை விழாவும் பிறந்த நாள் விழாவும் மக்களுக்காக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக தொடர்ந்து சீரும் சிறப்புக்காக நடைபெறும் என்பதை நாங்கள் இருக்கும் வரை, எங்களுடைய இயக்கம் இருக்கும் வரை, நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை அவருடைய புகழ் ஓங்க நாங்கள் அனைவரும் இது மாதிரி நலத்திட்டங்கள், அன்னதானங்கள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேற்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் எல்லாம் அங்க தலைமை கழகத்துல கேப்டன் ஆலயத்திற்கு சென்றோம். ஆனால் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலும் அன்னதான விழாக்கள், அதாவது கேப்டன் எப்படி சோறு போட்டாரோ அதே மாதிரி அனைத்து இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிய அனைத்து இடங்களிலும் அன்னதானம் நேற்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதே மாதிரி வருடந்தோறும் நாங்கள் சிறப்பாக இந்த விழாவை, குரு பூஜை விழாவை தொடர்ந்து நாங்கள் சீரும் சிறப்புமாக செயல்படுத்துவோம் என்று கேப்டன் மீது ஆணையிட்டு கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய ஐயா ஏ.எம். மாசான் அவர்கள் நம்மளுடைய உரையாற்ற இருக்கிறார். வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தேமுதிக, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்தார். மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும் வகையிலே நாங்கள் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கேப்டனுடைய எண்ணம் எதுவோ அதை பிரதிபலிக்கும் வகையிலே ஒவ்வொரு கிராமத்திலும் ஏழை எளியவர்களவே வாழ வைக்க வேண்டும் என்ற கோட்பாடிலே இந்த இயக்கம் தோன்றியது. இதுபோன்று நாங்கள் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டு இருப்போம் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தின் கழகத்தின் துணை செயலாளர் அண்ணன் என்று ஜெர்மன் ராஜா அவர்கள் நம்மளுடைய உரையாற்ற இருக்கிறார். வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நமது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ஆத்தூர் ஒன்றியம் சங்காரெட்டி ஓட்டை கிளையின் சார்பாக இன்று நம்முடைய கேப்டன் அவர்களின் குருபூசையை முன்னிட்டு சிறப்பாக அன்னதானம் ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த சங்காரெட்டி கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எத்தனை தலைவர்கள் இறந்திருக்கலாம், அவங்களுக்கு பூராமே நினைவு இடம் தான் சொல்றாங்க. ஆனா நம்முடைய தலைவருக்கு குருபூசை, அதாவது ஒரு சாமியா நினைச்சு எல்லாருமே நேற்று எல்லா கட்சி ஆளுகளை நம்மளுடைய தலைவரை வணங்கிட்டு போயிருக்காங்க. அவர் என்று நம்மளுக்கு தெய்வமா இருந்து 2026 நம்முடைய அண்ணி அவர் எப்படி எதிர்கட்சி தலைவராக இருந்தாரோ, நம்முடைய அண்ணி 26 எதிர்கட்சி தலைவர் அமத்துவம் இந்த நேரத்தில் சபதம் எடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆத்தூர் சங்காரெட்டி கோட்டையில் இன்று மிக பெரிய சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் மற்றும் வரவேற்பு அளித்த நம்மளுடைய அண்ணன் திரு ஜவஹர் அவர்களிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சங்காரெட்டி கிளை கழகம் சார்பாக தலைவரோட நினைவு நாள் 28ஆம் தேதியும் இன்னைக்கும் அன்னதானம் பண்ணிக்கிருக்கோம். இதுக்கு எங்களுக்கு மூல காரணம் வந்தது ரவி, கோட்டை ரவி. அவர் மூலியமாக இன்னும் பண்ணுவோம். இதோட மாவட்டத்தோட இணைந்து செயல்பட்டு இருக்கோம். இதுக்கு முழு காரணமாக இருக்க மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் ஜவஹர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் அருமை ஐயா மாசன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறோம். நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் திரு எம். வெள்ளச்சாமி அவர்கள் நம்மளுடைய இன்று உரையாற்ற இருக்கிறார். வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தை வழங்கிய நம்மளை விட்டு மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத நீங்கா இடம் கொண்ட நமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் நினைவாக இன்று தமிழகமெங்கும் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு அந்த கொள்கையை நாம் அவர் வாழும்போதும் சரி, அவர் மறைந்த பின்பும் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் கட்சியாக, இயக்கமாக இருந்த கட்சியாக இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதில் கட்சியாக பார்க்காமல் இன்று தமிழகமெங்கும் பொதுமக்கள் அனைவரும் தானாகவே முன்வந்து அவரவர்கள் அவரை வணங்கும் வண்ணமாக தெய்வமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் இதுவரை தமிழகத்தில்
எந்த ஒரு அதாவது கட்சி பாகுபாடு இன்றி அவர் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அவரை கையெடுத்து வணங்கக்கூடிய தெய்வமாக இன்று பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார். யாரு வறுமையில் வாடக்கூடாது என்ற எண்ணத்தோடு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் திட்டமாக அனைத்து ஊர்களிலும் அன்னதானம் வழங்க இருக்கின்றோம். அதுபோக இன்று சிறுவர் முதல் பெரியவர் வரை கையெடுத்து வழங்கக்கூடிய ஒரே கடவுள் தெய்வம் கேப்டன். எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருந்தாலும் இன்று தெய்வமாக வணங்கக்கூடிய தலைவர் கேப்டன். அவருக்கு பின்னாடி நம்ம பயணித்தோம் என்பதில் அனைவரும் பேர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் அனைவரும் வருமானத்திற்காகவும் தன்னுடைய புகழுக்காகவும் வாழ்ந்த இந்த கட்டத்தில் வாழ்ந்து மறைந்தார்கள். அவர்கள் நினைவிடம் எங்கே போனது என்று தெரியாது. ஆனால் நமது தலைவர், அவருக்கு பின்னால் நம்ம எந்த தலைவருக்கு பின்னாடி நம்மளை பயணித்தோமோ அந்த தலைவருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கலாம். நான்லாம் கேப்டனுடைய தொண்டன், கேப்டன் கட்சியில் இருந்தாலும் பெருமைப்படுகிறேன் என்று சொல்வதில் பேர்மிதம் அடைகின்றேன். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு கடவுள் நேரில் வரமாட்டாரு. அப்படி கடவுள் உருவத்தில் வந்தவர் தான் நமது கேப்டன். அவர் நம்மளெல்லாம் மிக அருமையான முறையில் நம்மளையெல்லாம் வழி நடத்தி இன்னும் அவர் வழியில் பின்தொடர்ந்து நம்ம செல்வோம். கடவுளை கண்டதில்லை, ஆனால் நான் கண்டேன் என்று பெருமிதம் கொள்வேன். அவர்தான் கேப்டன். கேப்டன் கொள்கையை நாங்கள் இன்றும் பின்பற்றி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று பழமொழிக்கேற்ப வறுமையை ஒழிப்போம், தமிழகத்தில் வறுமையை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற நமது கேப்டனுடைய எண்ணம் மேலோங்க வேண்டும். அதற்கு நமது திண்டுக்கல் கர்ஜிக்கும் சிங்கமடா, குணத்தில தங்கமடா, அண்ணன் என்றும் ஏழைகளின் மன்னனடா, ஆசி வழங்கும் கலியுக